ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். எந்த மொழியும் வேணாம்னா எந்த மொழி வேணாம் தானே சொல்லணும். அப்ப ஏன் இங்கிலீஷ் படின்னா? பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதானே வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? வேற யாரு? நான் தான். நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காமாப்ல. எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்ல இல்ல பாசத்தையே பிரிச்சுக்கிறா. உனக்கு என்னடா துரோகம் பண்ண? இது பாரு, இப்ப நீ என்ன கொல்ற, அப்படி இல்லாட்டி நான் உன்னை கொன்னுடுவேன். உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது. பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். பெரியார் குறித்து சீமான் வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோன்னு தோணுதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஓ, இவரா? இவர் அயல்நாட்டு அதிபரு. தொடங்கிதான் இருக்கேன். இதுவே ஓவர்னா கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். நீதி தரல நீதி தரலன்னு நெஞ்சிலே வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறதுக்கல்ல 40 இடம் கொடுத்தது. மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. போய் அலுவலகம் திறக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு அழைப்புதல் கொடுக்க தெரியுதுல்ல, இத பேசணும்ல. உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு. நாங்க வென்று போனா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் சொன்ன சிங்கங்கள் அங்க எங்க? என்னடா பண்றீங்க? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரிகோடா இயக்கம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நடத்த முடியாதா? அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திங்கிற? கையெல்லாம் கரை, ஊழல் லஞ்சம் உடையா இருக்கு. அப்புறம் எப்படி நீ எதிர்த்து சண்டை போட முடியும்? I don't care. அட பொம்மால